ஹாய் எஃப்டிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் 100 வந்து ஸ்டார்டிங்கே ஆக மாட்டேங்குது. காலையிலேருந்து அடிச்சு பார்க்குறேன், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நல்லா ரன்னிங்கில் போயிட்டு இருக்குது. நிறுத்தி வச்சு எடுக்கும்போது ஸ்டார்டிங் ட்ரபிள் வருது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம பெட்ரோல் டேப் வந்து அடைச்சிருந்தோம் அப்படின்னா திருப்பி விடும்போது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கீழே கார்பரேட்டுக்குள்ளே இறங்க மாட்டேங்குது. அதில் வந்து ஏர் பபுள் மாதிரி வந்து நின்றுட்டு பெட்ரோல் இறங்க விடாமல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது எதனால் இப்படி வருது அப்படிங்கிறதும் அதுவும் இல்லாமல் நமக்கு மைலேஜ் வந்து சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. என்ன மைலேஜ் கொடுக்குது நம்ம இன்னும் செக் பண்ணலாம், ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நான் ஒரு 100 ரூபீஸ்க்கு அடிச்சு நான் ரன் பண்ணி பார்த்தேன், ரொம்ப மைலேஜ் கம்மியாக இருந்துச்சு. கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி முடிச்சு எப்படி டியூன் பண்ணுறது, எப்படி மைலேஜ் கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம இந்த போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கழட்டியாச்சுங்க. அதாவது கார்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக நம்ம கழட்டவே இல்லை. இப்போ தான் நம்ம கழட்டுறோம். 2 வருஷமாக ரன்னிங்கிலும் இல்லாமல் வண்டி நிறுத்தியிருந்த வண்டி தான். கார்பரேட்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெளியே ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது. வெளியவே உள்ள டஸ்ட் இருக்குன்னா உள்ளேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் கொஞ்சம் பிடிச்சிக்கலாங்க. டேங்கில் இருந்த பெட்ரோல் தான், கார்பரேட்டுக்குள்ளே மட்டும் இறங்கலை. ஆனால் வெளியே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில வருது பாருங்கள். இது எதுக்காக நம்ம இந்த கேனில் பிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளீனிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிக்கிறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி ஒன்று போட்டு அதில் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டோம்னா க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பெட்ரோல் அடைச்சிருவோம், அடைச்சாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடிக்கலாம். இதில் ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுடலாங்க. அதுக்கு நான் பின்ன எடுத்து ஒரு சின்ன ஊசி ஒன்று குத்தி ஓட்டை போட்டுறேன். அவ்வளோதாங்க, இந்த ஒரு ஓட்டை போதும். கொஞ்சம் நம்ம ப்ரெஷராக நம்ம அமுத்தும் போது கொஞ்சம் ஃபோர்ஸாக வரும் பெட்ரோல் ஏன் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு, பெட்ரோலில் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேப்பர் ஆகும் சீக்கிரம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்காது. நம்ம அழுக்கு இருந்தாலும் தேய்ச்சி எடுத்துடலாம் ப்ரெஷ் வச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக உள்ளே பெட்ரோல்லாம் விட்டு வெளியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஒரு பழைய டூத் ப்ரஷ் ஒன்று எடுத்திருக்கேன், அதை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கலாங்க. ஏன்னா வெளியில் ஃபுல்லாக டஸ்ட் இருக்குது. அந்த ஆயில், அதாவது வந்துட்டிங்கன்னா டூட்டி ஆயில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் சைடு ஆயில் ஊற்றாமல் பெட்ரோலில் மிக்ஸ் ஆகி தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அதில் பெட்ரோலில் கொஞ்சம் லீக் ஆகிருக்கும் போல் இருக்குது. வெளியெல்லாம் அப்படியே ஆயில் லீக் ஆகி வதவதான் இருக்குதுங்க. டஸ்ட்டு ஃபுல்லாக வெளியே இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ஏறி உட்காந்துருச்சு. நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடலாம். எஃப்டிஎஃப் நீ வந்து வெளியே க்ளீன் பண்ணியாச்சு, நீ உள்ளே கழட்டிடலாம். அதுக்கு 4 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அந்த 4 ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிக்கலாங்க. கழட்டிட்டு உள்ளே எப்படி இருக்குது என்ன இதுங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஸ்க்ரூலாம் கழட்டியாச்சு. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பரேட்டர் வந்து கீழே இருக்க கேப் வந்து தனியாக வரலை. உள்ளே எம்சில், அதாவது அந்த பேஸ்ட் வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே லாக் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. ஸோ நம்ம அது தெரியல. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக இதை கழட்டாமல் வச்சுருந்தனால ஜாம் டைட்டில் இருக்கும் போல் இருக்குது. இதை எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். நம்பி பார்த்தாலும் வராது, ஏன்னா உடச்சிடக்கூடாது. எல்லாம் அலுமினியம் பாடி. இப்படி உள்ள ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பினோன்னு வந்துடும். ஓகே, வந்துருச்சுங்க. இதுக்குள்ளே பாருங்கள் டஸ்ட்டு கருப்பாக இருக்குது. பெட்ரோல் தான் அது. பெட்ரோலே ரொம்ப கருகருன்னு இருக்குங்க. நம்ம என்ன தான் வண்டி ஓட்டாமல் இருந்தனால அதுக்குள்ளே இருந்த இந்த பெட்ரோல்லாம் அப்படியே இருக்கும்ல, அது அப்படியே தேங்கி அந்த இடம்லாம் ஃபுல்லாக அப்படியே வேப்பர் ஆகிட்டு அது டஸ்ட்டு மட்டும் அப்படியே ஒட்டிடுச்சு. நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. டூத் ப்ரஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அப்படியே கொஞ்சம் க்ளீன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்லா போர்ஸாக அடிக்கணும்னு சொல்லி தான் அது பெட்ரோல் வந்து நம்ம அந்த வாட்டர் கேனில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. கொஞ்சம் போர்ஸாக வருதுங்கிறப்போ அந்த சின்ன சின்ன டஸ்ட் இருந்தாலும் சின்ன ஹோல்ஸில் எல்லாம் வெளியே வந்துடும். நல்லா டூத் ப்ரஷ் வச்சு நல்லா சைடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பேஸ்ட்டு தான் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நல்லாவே ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வண்டியிலையும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பழைய இதுக்கு முன்னாடி இருந்த நான் கார்பரேட்டர் கழட்டினேன், பிளாட்டினாவாக இருக்கட்டும், இல்லை XL100 இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும். ஸோ அந்த வண்டிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கார்பரேட்டரில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் நிறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த பலூன் மாதிரி ஒன்று, அது பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஆனால் இதில் பிராஸில் கொடுத்துருக்காங்க. பிராஸ்னால் அந்த பித்தளையில். ஏன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஏன்னா பழைய கார்பரேட்டரு டூனிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எசக்கு பசக்காக இருக்குது. எப்படி இருக்குன்னே தெரியல. நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே ஃபுல்லாக டஸ்ட் இருக்குங்க. இந்த பார்த்திங்க, இதெல்லாம் பிராஸில் உள்ளதுங்க. இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்த வண்டிகளில் நான் கழட்டின கார்பரேட்டரில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அதிகமாக பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பிராஸில் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெட்ரோல்லே அப்படியே மிதந்துட்டு அப்படியே இருந்து அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படி கருப்பாக ஃபுல்லாகவே கரை பிடிச்ச மாதிரி இருக்குது. செட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கனால அது கொஞ்சம் எல்லாமே அங்கங்கே போய் ஜாமான மாதிரி இருந்தது. எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ ஜெட்டு, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஏர் ஃபியூல் மிக்ஸுங்க ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறதுக்கு 2 ஸ்க்ரூ இருக்கும் தனித்தனியாக. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா
கழட்டி உள்ளே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குங்க, அதை க்ளீன் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர் அடித்து கொஞ்சம் உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வெளியே எடுத்துடலாம். அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஏர் கம்ப்ரஸர் எதுவும் இல்லாதனால சைக்கிள் பம்பை வச்சு அடிச்சுட்டுருக்கேன். எல்லாம் ரீஅசம்பிள் பண்ணிடலாங்க. ஒவ்வொன்றா அப்படியே அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் க்ளீன் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்களும் பார்த்து நல்லா தூக்கி பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் அந்த ஹோல்ஸ் வந்து கிளியராக இருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அந்த ஜெட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி டஸ்ட் இல்லாமல் அந்த வயரோட நுனியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா அந்த எல்லாம் வெளியே வந்துடும். ஏன்னா பின்னூசியோ வேறு எதுவும் போட்டு அந்த ஹோல்ஸ் பெருசாக்கிறாதீங்க, அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. எப்படி எல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ ஃப்ளோட் வந்து மாட்டுறோம். ஃப்ளோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன நீடில் மாதிரி ஒரு கம்பி வரும், அதை மறந்துடாமல் மாட்டிடுங்க. அப்படியே எல்லாத்தையும் மாட்டிட வேண்டியதாங்க. ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்றா எல்லாம் இருந்த மாதிரியே எடுத்து மாட்டிடலாம். கடைசியாக அந்த ஜெட்டு ஏர் ஃபியூல் மிக்சரோட இதை வந்து பார்த்திங்கன்னா ஜெட்டையும் மாட்டி விட்டுடலாம். எல்லாம் வச்சு டைட் வச்சிடலாங்க, லூஸாக இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ அப்படியே ஸ்டைட்டு கவர் வெளி கவரையும் போட்டு 4 ஸ்க்ரூவும் போட்டு டைட் வச்சிட வேண்டியதான். 4 ஸ்க்ரூவும் ஒரே மாதிரி டைட் வைங்க, ஏன்னா அன்இவனாக இருக்கக்கூடாது. ஓகே எஃப்டிஎஃப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸலேட்டர் கேபிளும் அந்த சோக் கேபிளும் பார்த்திங்கன்னா நம்ம இன்செர்ட் பண்ணி டைட் வச்சிடலாம். கரெக்டாக டைட் வைக்கணும். இதில் எக்ஸலேட்டர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு காடி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த காடி கரெக்டாக சீட் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு தான் நீங்கள் டைட் வைக்கணும். இல்லைனா டைட் ஆகிரும். ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ண இல்லாமல் ஏர் அப்படியே ஓப்பன்லேயே இருக்கும், கீழே இறங்கி ஏறாமல் அப்படியே ஜாம் ஆகி நின்றுடும். ஸோ அது கரெக்டான பொசிஷனில் இறங்குதா அப்படிங்கிறது பார்த்துட்டு தான் டைட் வைக்கணும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சைடு மட்டும் ஒரு காடி வச்சுருப்பாங்க. அந்த காடியில் வந்து கரெக்டாக சீட் ஆனதுக்கப்புறம் தான் டைட்டிங் ஆகும். அது கரெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம போட்டது வந்து சரியாக லாக் ஆகலை. இப்போ பாருங்கள் உள்ளே ஃபுல்லாகவே இறங்கிடுச்சு. ஓகே, அப்படியே டைட் வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோக்கோட கேபிளையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஜாயின் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் ஃபேனர் வச்சு தான் டைட் வைக்க வேண்டியதாக இருக்கும். அது வந்து ஃபேனர் வச்சு டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபியூலோட டியூப் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாங்க கார்பரேட்டரில். ஃபியூல் டேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழட்டி இருந்துச்சு அப்படின்னா பெட்ரோல் வந்து அப்படியே வேப்பர் ஆனதுக்கப்புறம் அது இறுகின மாதிரி ஆயிரும். அது கட் பண்ணிக்கோங்க. கார்பரேட்டருக்கும் இன்ஜினுக்கும் இடையில இருக்கக்கூடிய அது ஒரு கிளாம்ப் இருக்கும், அதை டைட் வச்சுக்கலாங்க. பெட்ரோல் திறந்து பார்ப்போம் உள்ளே இறங்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இறங்குது. இப்போ ஓகேங்க. அப்படியே ஏர் ஃபில்டரை எடுத்து மாட்டிட வேண்டியதான். இறங்குது பெட்ரோலு. ஏர் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. ஏர் ஃபில்ட்ரு இருக்கா என்னன்னே தெரில. இதுக்குள்ளே நான் கழட்டவே முடியல. ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ஜாம் ஆகிருக்கு. இதை வந்து ஏர் ஃபில்ட்ரு நான் வாங்க முடியல. ஸோ இருக்கிறது அப்படியே நான் க்ளீன் பண்ணி போட்டுடலான்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். டிப்பு ஏர் ஃபில்ட்ரு வந்து கூடிய சீக்கிரம் வாங்கணும். கழட்ட முடியல. நான் ஃபுல்லாகவே டைட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு டைட் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு அங்கே மாட்டினதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ ஒன்று வரும். அதாவது பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ருக்கும் கார்பரேட்டருக்குமே இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாம்ப் ஒன்று வரும். அந்த கிளாம்பு மறக்காமல் டைட் வச்சுக்கோங்க. ஏர் ஃபில்ட்ரு வந்து இடையில நம்ம வாங்கிட்டு வந்து ஏர் ஃபில்ட்ரு மாட்டுறதை அது இன்னொரு தனியாக வீடியோவாக போட்டுடலாங்க. உள்ளே இருந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து நம்ம எப்படி இருக்குன்னு தெரில. நான் கழட்ட முடியல. அது ஒரு ஸ்க்ரூ மட்டும் நல்லா ஜாம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கழட்டலை. இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்க. டியூனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். அதில் ஒன்று வந்து ஏர் ஸ்க்ரூ, ஒன்று ஃபியூல் ஸ்க்ரூ. ஸ்லோ ஸ்பீடுக்குள்ளது. அதை வந்து ஃபுல்லாக டைட் வச்சாச்சுங்க. ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைட் வச்சு அதுலேருந்து 1.25 வெளியே வச்சுருக்கேங்க. வெளியே வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு சத்தத்தில் கேட்காது. சவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதோடைய ஸ்லோ ஸ்பீடு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸ்லோ ஸ்பீடு வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டைட் பண்ணி வச்சிருக்க ஏர் ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். ஹெட்லைட் ஆனில் இருக்கும்போது நீங்கள் லைட்டாக லூஸ் பண்ணியிருக்கும்போது வண்டி ஆஃப் ஆகிற ரேஞ்ச் வரும்போது அப்படியே லாக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். மற்றபடி வேறு விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் இப்போ இருக்க மேக்ஸ் 100ல் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் வந்து டியூன் பண்ணியாச்சு. நீ ஏர் ஃபில்டர் மாற்றணும், சைடு ஆயில் மாற்றணும், அண்டு பிளக்கெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் FTF. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சாகணும். 50 மடம் 80 தேடம்